Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கார் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா MG Hector தாங்க இருக்கு. சோ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த கார் பார்த்துட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் மூலமா நமக்கு ரிவ்யூ பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. சோ எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா பாத்தீங்கன்னா இந்த MG Hector பாத்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போடிஸ் நோட்டிஸ் வரும். Insta ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. and இதுக்கு வெயிட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hey fam, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க டிஷர்ட் பற்றி தான். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா லூஃபி நியூ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்டாக போகிறதுக்கு நல்லாவும் இருக்குது. அண்ட் டிஷர்ட் பற்றி சொல்லணும்னா ஃபுல்லி காட்டனில் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் போகிறது கம்ஃபர்டபுளும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டிஷர்ட் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் லூஃபின்னு டைப் பண்ணிங்கனாலே அவங்க பேஜ் வரும். அண்ட் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதில் போயிட்டு உங்களோட டிஷர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ட்ராக் டு ஸ்டார் ஃபேமிலிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கோங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கொடுங்க. அண்ட் டாடாவே லவ் யூ ஃபேமே. அண்ட் ஃபேம், ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கில் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ MG Hector, ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு 5 சீட்டர் SUV கார். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பக்காவாக பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்ப்போம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ தெரியுதா, அந்த இடத்துல இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TRLs கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் இந்த செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ரேடியேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த TRLஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் டயர் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 215 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 4 வீலுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி பின்னாடிலாம் பார்த்தா இந்த வண்டி சொல்லலாம். ஸோ MG Hector பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமராவும் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இன்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் Hector பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஹாலஜன் வரல, எல்லாமே பார்த்தீங்கன்னா TRLs தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதுக்கப்புறம் பிரேக் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக தெரியும். ஸோ நைட் டைம்ஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் பாருங்கள். கார் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது. சவுண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ சென்சார்ஸ்க்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. தெரியுதா லைனாக. அண்ட் பின்னாடி லுக் இதாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோமா. அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் MG Hectorோடது. ஸோ செட்டப் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்ச மாதிரி இல்லை. பட் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங்கும் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 145 bhp பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. 250 Nmனா சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ட்ரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா பவரை ஃபீல் பண்ணுவோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில், ஸோ இது சம்திங் ஊற்றுறதுக்காக ஹீட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. பேன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கேன். ஸோ ஒன் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ MG Hectorோட இன்ஜின் செட்டப் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எல்லா கார்லையும் பார்க்குறோம், ஸோ எதுலையும் பார்க்காம வந்தால் எப்படி, அதான் காமிச்சிட்டேன். அண்ட் ஃபேமிலி, ஸோ காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் வியூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டிஸ்பிளே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ மினி டேப்னே சொல்லலாம், அந்தளவு பெருசாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ங்க. ஸோ மேனுவல் கிடையாது. அண்ட் ஃபேமிலி, ஸோ பாருங்கள் இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி இங்கேயும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. அண்ட் பின்னாடி பூட் ஸ்பேஸ் தான் சொல்லியே ஆகணும். ஸோ பயங்கர பெருசுங்க. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் தாராளமாக உட்காரலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் AC வின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் வராது போல். ஃபேமி டிரைவர் சீட்டில் உட்காருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரைட் சைடில் எல்லா கார்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ்லாம் ரைட் சைடில் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சுவிட்சஸ். ஸோ இங்கே வரல, இந்த இடத்துல வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ரைட் லெஃப்ட். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக சுவிட்சே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா AC விண்ட் வந்தது. அண்ட் டிஸ்பிளே பாருங்கள் பயங்கரமாக இருக்கா. அண்ட் இதோட மைலேஜ் தாங்க நம்ம ப்ரோட்ட கேட்டேன். ஸோ எவ்வளோ வரும்னு சொன்னார்னா அரௌண்ட் அவர் ஓட்டுறதுக்கு 6 to 8 தான் கிடைக்குமாங்க. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 8 கிடைக்கும். ஸோ சிட்டிஸ்குள்ளலாம் 6. ஸோ அது ஸ்டேரிங்கே பாருங்களேன் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்ட்டு. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சஸ் எல்லாமே வந்துடுது. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கேயும் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோ இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கா? இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அப்பா எல்லாமே இருக்குங்க.
அதான் சொல்லலை, எம்ஜின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளோ இருக்குது. அண்ட் எனக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிடிக்கும். ஸோ மித்த காசை கம்பேர் பண்ணும்போது இது தனியாக செப்பரேட்டாக தெரியும். ஸோ நீங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது கூட. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அண்ட் மிரர்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் க்ளோஸ் அண்ட் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இது ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22 lakhs கிட்ட வருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கிறனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் எப்படி இருக்குங்கிறத ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிச்சஸ் இருக்குது பார்க்கிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 360 வியூ கேமராக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஸ்டம் டச்சு தாங்க. 360 இங்கே இருக்குது. கேமரா குவாலிட்டி இப்படி தான், அவ்வளோதான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அண்ட் பேக்கில் காமிச்சல கேமரா எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி ப்ரெஸ் பண்ணிட்டா பேக். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க கைஸ் அப்படியே சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் போயிடுவோம். ஃபேமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் இருக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ ட்ரைவில் தான் இருக்குது. ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மித்த கார்ஸை விட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் கிடையாது. ஸோ ப்ளீஸ் செக். அதில் வந்து வேறு ஏதோ காமிக்குது டிஸ்பிளேயில். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ க்ரீன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணினேன், பட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு, ஏன்டா போகலன்ட்டு. அண்ட் போவோமா. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் வந்துட்டோம். ஸோ இதில் மெயினாக என்ன விஷயம்னா ஆட்டோமேட்டிக் ஓட்டும் போது இந்த கிளச் ஞாபகத்தில் ஓட்டவே கூடாது. ஏன்னா பிரேக் வந்து செம்ம பயங்கரமாக இருக்குங்க. இதில் பஸ் வருது, தலைவரே போங்க சீக்கிரம். ஓகே ஸோ ஹெக்டாரோட பவர் பார்ப்போமா. ஸோ ஹெக்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பெரம்பலூர்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் இருக்குது. ஸோ ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று, அதுவும் இல்லாமல் ட்ரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குன்ட்டு. ஸோ அப்புறம் லாங் ரைட்ஸ்லாம் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க? 600 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்லேயே வாழ்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா காருக்கு ப்ரோ பார்த்தீங்கன்னா அடிக்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி பைக்குக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து கார்ஸ். ஸோ கார் அடிக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தானே கார் ஃபீல்டில் வந்துருக்கோம். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பழகிடும். நல்லா இருக்குங்க. ஸோ அரௌண்ட் 100 போகுது. 100 போகிற ஃபீலே கிடைக்கல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இங்கே வார்னிங்கும் உங்களுக்கு வந்துடுது டிஸ்பிளேல. ஸோ 80 தான் ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வார்னிங் கூட இதில் வந்துடுது. ஸோ வியூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து என்ன காமிச்சிக்க போகிறது கிடையாது. நான் தான் சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ப்ரோ அவரால் தான் பார்த்தீங்கன்னா இது சேஞ்சஸ். காரை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க போல். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மிரர்ஸில் லைட்ஸ் வந்துடுதுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பக்காவாக இருக்கும். இதில் வெண்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கா ப்ரோ? இருக்கு. ஓகே அதுவுமே இருக்குங்க. ஸோ சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காரில் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அது பெரிய ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக எம்ஜி ஹெக்டார் ஏன் இன்றைக்கி நான் வீடியோக்கு எடுத்துருந்தேன்னா ஒரு 5 சீட்டர் கார் பெஸ்ட்டு கார்னு பார்த்தா எம்ஜி ஹெக்டாரும் அதில் இருக்குங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஃபேமே ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சிலேட் பண்ணுறேன், எந்தளவு பவர் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எனக்குமே மேனுவல் ஓட்டுறது தனி ஃபீலுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் சேஞ்ச் ஆகுறது எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அது ஓகே. ஸோ பிரேக்கிங் தான் சொல்லி ஆகணும். நான் சும்மா காலை வைக்கிறேங்க, முன்னாடி போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் இருக்குது பிரேக்கிங்கில். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு 100 to 120 க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கிங் பயப்படவே தேவையில்ல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்போடு ஸோ ரோட் சைட் போகும்போது பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க கைஸ். கார்லேயும் சரி பைக்லேயும் சரி. ஓகே இந்த சைடு மிரர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா லாஸ்ட் கார் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்களா ஒரு BMW போகுது. ஸோ ஃபியூச்சரில் முடிச்சுன்னா BMW இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் அங்கேயே டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பட் நல்ல ஒரு பெட்டர் ஃபீலுங்க. ஸோ அந்த கார் ட்ரைவ் பண்ணும்போது எம்ஜி ஹெக்டார். நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு யூட்டனர்ரா. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா பக்கா தாராளமாக போகலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணுவோம். பவர் 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 கமான் பை. செம்மையாக இருக்குங்க. வண்டிக்கு குறுக்க வந்துடாதீங்க.
பட்ஜெட்டில் ஒரு 5 சீட்டர் கார் பார்க்குறீங்க, லாங் ரைட்ஸ் நிறையா போவீங்க அப்படின்ட்டா நீங்கள் இந்த கார் ட்ரை பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு ஷோரூம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் கிடைக்கும். டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் கிளாஸ்டர் ஓடும்போது அதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எம்ஜின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அதிகமாக அள்ளி கொடுத்துருக்கா. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இந்த காரில் தான் பார்க்க முடியும். ஸோ மித்த பிராண்ட் கார்ஸில் கூட பார்க்க முடியாது. ஓகே, கார் பற்றி இன்னும் சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ டிஸ்பிளே எப்படி இருக்குன்ட்டு எனக்கு இந்த டிஸ்பிளே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் சன்ரூஃப் பாருங்கள், நல்லாயிருக்கும் அங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போது உங்களுக்கு குட்டி பசங்களாம் மேலே ஏறி ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஒரு 3 பேர் கூட தாராளமாக நிற்கலாம் மேலே சன்ரூஃபில். ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ கிரிட்டா விட பெருசுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு நீளமாக இருக்குது. அதுவும் பூச் ஸ்பேஸுமே காமிச்சிருப்பேன் எந்த அளவு பெருசுன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா 5 சீட்டர் கார் தானே, அதனால பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ வெளியே வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் லுக் இந்த கார் கிடைக்கும். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ரோட் ப்ரெசென்ட்டும் இருக்குது. ஸோ ரோட்டில் போகும்போது எம்ஜி ஹெக்டார் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்க தோணும். ஸோ உங்களுக்கும் தோணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எம்ஜி ஹெக்டாரும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஒரு காருங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கார்ஸுமே அவைலபிளாக இருக்கும் ஷோரூம் சைடில். ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா கற்றுக்கணுங்க கார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமான வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் தானுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லேக்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃபேமே. ஸோ சிட்டிஸ்குள்ளே வந்துட்டோம். சிட்டிஸ்குள்ளே சின்னதாக ஒரு ட்ரைவ் போயிட்டு அப்படியே எப்படி ஃபீல் இருக்குன்னு சொல்கிறேன். அதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காருங்க. பட் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு நார்மலாக ஒரு கார் ஓட்டும் போது என்ன ஃபீல் கிடைக்குதோ அதுதான் இதுலேயும் கிடைக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் சிட்டிஸ்குள்ளே மட்டும். அண்ட் அங்கே பாருங்கள் கிரிட்டா நியூ மாடல் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போடுவோங்க. ஸோ மெயினாக எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வியூக்காக தான். ஸோ உங்களுக்கு எப்படின்லாம் தெரில, பட் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூக்காகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இந்த காரை வாங்கி அண்ட் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இன்னைக்கு கார் கிடச்சிருச்சு நேரத்துக்கு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதான் சொல்கிறேங்க. ஸோ பைக்ஸ் கிடைக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ டிலே ஆகும். ஸோ கார் கிடைக்கணும்னா சும்மா வாங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரே கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தலைவர். போங்க தலைவா. கமான் கைஸ், திருப்பியாச்சு. அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் எம்ஜி ஹெக்டார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. அண்ட் எங்கே போனால் சேஃபாக போங்க. அண்ட் கார்ஸில் போனால் சீட் பெல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் பைக்ஸில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஓகேங்க அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, லவ் யூ ஃபேமிலி.